வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர் இருக்குல்ல, என் கூட பிரச்சனை பண்ணார்ல, அந்த ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கமம் டிவி, அந்த டிவி சேனலோட கேமராமேன் தினேஷ்குமார், ஓகேங்களா. ஸோ அவர் என்கிட்ட வந்து மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டதை அவங்க சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மெயில் பண்ணியிருந்தேன். அது போக ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன், வீடியோ ஆதாரங்களை அமைச்சிருந்தேன். ஸோ சங்கமம் டிவி சேனலோட எம்டி இன்றைக்கி காலையில் கேமராமேன் தினேஷ்குமாரை கூப்பிட்டு எச்சரிக்கை செய்து, அதாவது வார்ன் பண்ணியிருக்காரு, இனிமேல் யார்கிட்டையும் இந்த மாதிரி நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு தினேஷ்குமார் வந்து இனிமேல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன், யார்கிட்டையும் நான் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காரு. ஸோ அவரை எச்சரிக்கை செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஸோ என்னோட மனமார்ந்த நன்றியை சங்கமம் டிவி எம்டிக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வாட்டர்மெலன் ஸ்டாரோட நன்றி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழங்கள், என்னோட சப்போர்ட்டர்ஸ், கோடிக்கணக்கான மக்களோட ஒரு நன்றி, ஓகேங்களா. ஸோ சங்கமம் டிவியை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பு செய்கிற நபர்கள், இப்போ ஆக்சுவலாக சங்கமம் டிவியோட கேமராமேன் சகோதரர் தினேஷ்குமாரை வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது. அவர் பண்ண தப்பை உணர்ந்து அவர் திருந்தினா போதும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு வெட்ட வெளிச்சத்தில் ஒரு படித்த மருத்துவரை நீ வா போ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை செய்கை, அதாவது வம்புழுக்கணும்னே வந்து வம்புழுத்துருக்கா அப்படி, ஓகேங்களா. ஸோ நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளவோ சேனலை தாண்டிட்டேன், ஓகேங்களா. நடிகர், ஓகேங்களா, நடிகர் ஆகி ஒரு 5 படம் நடிச்சிட்டோம். மக்கள் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கோம். நான் நடிச்சு காட்டுறேன், அதையும் கொச்சப்படுத்தி அவர் நிறைய வார்த்தைகள் விட்டார். ஸோ கண்டிப்பாக அவரோட தவறை திருத்த வைக்கணும் அப்படின்றத என்னோட ஆசை. ஸோ டிவி சேனலில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க எம்டி, சங்கமம் டிவியோட எம்டி கூப்பிட்டு அவரை வந்து வார்ன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் மனம் திருந்துவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பொது வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சொல்ல வரேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க வந்தது மக்களோட விருப்பத்துக்காக. நான் ஒரு வந்து பிசியோதெரப்பி மருத்துவர். என் தொழிலேயே நான் ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருக்கேன், ஓகேங்களா. நான் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கஞ்சிக்கு வழி இல்லாமல் நடிக்கிறதுக்கு வரவே இல்லை. குழந்தையிலேருந்து பெரிய நடிகர், அதாவது படித்த வெல் எஜுகேட்டட் பர்சன்ஸ்க்கு புரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் இவரெல்லாம் நடிகர் ஆக்கி விட்டீங்க, இந்த ஆளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக வந்து ஒரு ஆள்னால இன்ஸ்டாகிராமில் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல், கேமராமேன் இல்லாமல், எடிட் இல்லாமல் சும்மா வீடியோ எடுத்து போட்டு மக்களை கவர்ந்து இழுத்து இவ்வளோ வியூஸ் கொண்டு வர முடியாது. ஏதோ மக்கள் வந்து என்னோட நடிப்பை பிடிச்சிருக்கு. ஸோ குழந்தை பருவத்திலேருந்தே, அதாவது ஸ்கூல் அப்படின்னு ஒன்று, அப்படின்ற ஒரு கல்வி, பள்ளி கல்வி, அதுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க வெல் எஜுகேட்டட் பர்சன் தான், ஓகேங்களா. ஸோ நல்ல படிப்பறிவு உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும் ஸ்கூல் லைஃப்பில். அதுவும் நான் படித்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூலு, மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது ஒரு பெரிய கூத்துப்பட்டறைய மிஞ்சுற லெவல் ஒரு பெரிய ஸ்கூலு, ஓகேங்களா. அந்த ஸ்கூலில் படித்து நிறைய நாடகத்தை கற்றுக்கிட்டு காலேஜ்லேயும் வந்து, ஓகேங்களா, டாக்டருக்கு படித்தனால என்னால் வாய்ப்பு தேடி அலைய முடியலை, ஓகேங்களா. ஸோ கலைத்தாய் தர்பூசணி அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. வெறும் தர்பூசணி சாப்பிட்றதுல மட்டும் நான் ஃபேமஸ் ஆகலை. அந்நியன் என்னோட ஓன் வாய்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்கேன், ஓகேங்களா. 3 படத்தில் தனுஷை நான் கழுத்து கட் பண்ணிக்கிற சீன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், என்னோட ஒவ்வொரு மசிலும் தனித்தனியாக கண்ட்ராக்ட் ஆகி நிற்கும். இதெல்லாம் நடிப்புங்க. சிவாஜி கணேசன் சாருக்கு தான் இப்படி அங்கங்கே மசில் கண்ட்ராக்ட் ஆகி நிற்கும். சில பேர் நடிப்பில் சிவாஜியும் மிஞ்சிரின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ மக்கள் செல்வாக்குனால தான் குறுகிய காலத்தில் நான் படத்துக்கு போனேன். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்கள், செய்தியாளர்கள் வந்து திறமையானவர்களை ஊக்கப்படுத்தணுமே தவிர திறமையானவர்களை அமுக்க நினைக்கக்கூடாது. ஸோ தினேஷ்குமார் பண்ணது ஒரு பெரிய தப்பு. ஸோ நான் இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டேன். என்னோட மனம் வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு. நான் எதிர்பார்த்தது அதுதான், அவரை தண்டிக்கணும், வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது. மெயில் போடுறப்ப கூட அவர் வேலையை விட்டு தூக்குங்கன்னு தான் போட்டேன். பட் அந்த சேனல் கூப்பிட்டு கண்டிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எம்டி கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. சங்கமம் டிவிடி எம்டி கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. அதுவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பழமொழி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, தர்மத்தின் வாழ்வுகனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக தர்மம் ஜெயிச்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே நீதி, நேர்மை, சத்தியம் தான் ஜெயிக்கும். அந்த சங்கமம் டிவி எம்டிஏ இவர் மிஸ்பிஹேவ் என்ன ஒவ்வொரு வீடியோவை பர்சனலாக பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப சங்கடம் அடைஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. சங்கடம் அடைஞ்சு தான் அந்த தினேஷ்குமாரை கூப்பிட்டு கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் பட்டா கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அவரும் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. நிறைய ரிப்போர்ட்டர்னால தான், நிறைய சேனல் என்னை இன்டர்வியூ எடுத்தனால தான் இந்த லெவல் நான் வந்து நிற்கிறேன். 500 சேனல் யூடியூப் சேனலுக்கு மேலே என்னை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் வந்து யூடியூபரே கிடையாது, ஓகேங்களா. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஐ ஆம் நாட் ஏ யூடியூபர், ஓகேங்களா. யூடியூப் கண்டென்ட்டுக்காக நான் கண்ட விஷயத்தை பேசவும் மாட்டேன். இன்டர்வியூவில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தான் பேசுகிறேன். அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நான் பண்ணவும் மாட்டேன், ஓகேங்களா. ப்ராங்க்ன்றது அது வேறு.
ஸோ ஐ எம் நாட் யூடியூபர். என்னோட திறமையை இன்ஸ்டாகிராமில் காமிச்சு அது எல்லா பிளாட்ஃபார்மும் போயிடுச்சு, வாய்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. அது இறைவன் கொடுத்தது, என்னோட திறமை கொடுத்தது. நேர்மை தானேங்க. யார் வயிற்றுலையும் அடிக்கலை, யாரை பற்றியும் பேசலை, என் திறமையை நான் காட்டினேன். இன்டர்வியூ அப்படின்னு வர்றப்ப கருத்துக்கள் சுதந்திரம்ன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் டீ கடை வச்சு இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இது சொல்கிறனால அவருக்கு கௌரவ குறைச்சல் இல்லை, இந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு போயிருக்காருன்னு சொல்கிறோம். அது மாதிரி நடிகர் சூரியன்னா ஆரம்ப காலத்தில் 500,000க்கு நடித்தார், இன்றைக்கி ஒரு பெரிய லெவல் போயிட்டார். ஓகேங்களா? ஸோ பெரிய லெவலுக்கு போனதுக்கப்புறம் ஆரம்ப கட்டத்தில் மாதிரி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது அவரோட சுதந்திரம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து சுதந்திரம். நான் சூரிய அண்ணாவை நீவா பொண்ணு அப்படின்னு சொல்லியும் ஆபாசமும் எந்த இடத்துலையுமே பேசலையே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே படித்தவங்களுக்கு புரிதல் வேண்டும். வளர்ச்சி அடையவங்க அடைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இந்த நிகழ்வு எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு வளர்ச்சியோட உச்சக்கட்டம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, விஜய் சேதுபதி சார் படாத அசிங்கமா, மற்றவங்களாம் படாத அசிங்கமா நீங்கள் பட்டுட்டீங்க. ஓகேங்களா? சிவகார்த்திகேயன் சார் படாத அசிங்கமா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாங்க. இந்த நம்ம நபர்கள் பேசுனாங்கன்னா பேச்சை குறைச்சிட்டு நீங்கள் போங்க திவாகர் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் உச்சம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதே விஷயத்தை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வகையும் ஒரு வகையான வளர்ச்சி. நம்ம என்ன பேசினாலும் அதை வைரல் ஆக்கி விட்றாங்க, என்ன பண்ணாலும் வைரல் ஆக்கி விட்ருங்க. முந்தானையில் ஒரு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோ, அது ஒரு பக்கம் வைரல் ஆக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணாலும், நின்னா, நடந்தா, உட்காந்தா, தும்முனா, எச்சி துப்புனா எல்லாமே பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு காரணம் பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி. எனிவே இதுவும் கடவுள் கொடுத்தது தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியின் உச்சக்கட்டம். இதுக்கு தான் நடிகர்கள் எங்கே போனாலும் பவுன்சர்ஸோடு போகிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சியோட உச்சக்கட்டம், உச்சத்தோட எண்டிங்கு போயிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கமலா தியேட்டரில் ஆக்சுவலாக நானும் வனிதா மேடம் இறங்கி வந்தோம் அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில். வனிதா மேடமை விட என்ன பார்த்ததும் பசங்க விசில் அடித்து கத்தி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கடைசியில் கண்திருஷ்டியான மாதிரி சகோதரர் தினேஷ்குமார் வந்து சங்கம் டிவி நம்பர் வந்து சண்டை போட்டது கஷ்டமாக இருந்துச்சு. எனிவே டிவி சேனலில் கண்டிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். மற்ற பத்திரிகை நிபுணர்கள், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து யாரும் என்னை தப்பாக எடுக்க வேணாம். தப்பு பண்ணவரை தான் நான் அடையாளம் காமிச்சேன். ஓகேங்களா சார்? இவரால் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கவனமாக இருந்திருக்கேன். இப்போ திருப்பி சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள்னால தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன். ஸோ என்றைக்குமே நான் பத்திரிகையாளர்களை பகைச்சிக்கிட்டதும் கிடையாது, இது பண்ணதும் கிடையாது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.